அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஹாய் ஓட்டிருக்கேன். நீ எப்படி வந்த? ஒன்று அப்படியே தூக்கி தூர போட்டுட்டேனே. டேய், என்னை எப்போரா தூக்கி போடணும்? ஆனால் நீ எப்படி தூக்கி போட்ட? நான் எப்படி தூக்கி போட்டேன்? இப்படிலாம் என்னை தூக்கி போட்டேன்னா மறுபடியும் என்ன எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தல, அவேர்னஸ் வீடியோ. அந்த வீடியோவில் வந்த மாதிரி பண்ணு. அந்த வீடியோ இப்போதான் ஞாபகம் வருது. சாரி சரி சரி சரி, இனிமே நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன். ஓகேவா? என்னடா முழிக்கிற? ஆல் அவுட்டு. நைட்லாம் உன்னை பற்ற வச்சுட்டு தூங்குனா கொசுக்கடி கம்மியாகும்னு பார்த்தா கொசுக்கடி அதிகமாக தான் ஆகுது. எலே, நான் ஆல் அவுட் இல்லை, குட் நைட்டு. ஆல் அவுட் என்னோட எதிரி. ஏதோ ஒரு நைட்டு, உன்னால் நேற்று நைட்லாம் கொசுக்கடி அதிகமாக தான் ஆச்சு தெரியுமா? உனக்கு இவன் பரவாயில்ல, எவ்வளவோ மேலாக இருக்கான். என்னது இவனா? எலே, என்னை எப்படில பற்ற வச்ச? எப்படி பற்ற வச்சேன்? இப்படி தான் பற்ற வச்சேன். என்னல ஒரு மாதிரி முழிக்கிற? ஸ்பீக்கரு, நீ என்னதான் தூக்கி கீழே போட்டாலும் சார்ஜ் போட்டு மறுபடியும் ஆன் பண்ணி தான் ஆன் ஆயிடுற. எப்படி? அதுவா, நான் மேட் இன் சைனாலே. நீ மேட் இன் சைனானா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கியா? எப்படி? ஒரே பதில் தான், மேட் இன் சைனா. டேய், ஒரு நாள் இப்படி போட்டேன், இன்னொரு நாள் இப்படி சுற்றி விட்டு சவுத்தில் அடித்தேன், அப்படியும் ஓடுற. எப்பட்றா? பாஸ், மறுபடியும் சொல்கிறேன், நான் மேட் இன் சைனா. பாஸ், நீ இவ்வளோ கேட்டதால யாருக்கும் தெரியாத சீக்கிரம் மட்டும்னு சொல்கிறேன். நாங்கள் 105% தான் நல்லா இருப்போம், அதுவும் ரேட்டு கம்மியாக வேறு இருக்கும். அதனால் இந்தியாவில் உள்ளவங்க எல்லாரும் எங்களை தான் வாங்குவாங்க. என்னுடைய நோக்கமே இந்தியன் ப்ராடக்ட்ஸை அடியோட அடிக்கிறது தான். டேய், பயங்கரமான ஆளாக இருக்கியாடா. இருடா, உன்னை இப்போவே தூக்கிடுறேன். அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.